படமார்ந்த கவிஞரெல்லாம் முழங்கி கவியரங்க முடிகின்ற தருணம் இது. இப்போது போலவே எப்போதும் கம்பன் விழா எங்கும் நடக்க வேண்டும். சத்தங்கள் அரங்கேறும் சபைகள் கம்பனின் சந்தங்கள் கேட்க வேண்டும். சத்தங்கள் அரங்கேறும் சபைகளில் கம்பனின் சந்தங்கள் கேட்க வேண்டும். சந்தையின் இறைச்சலில் சலிப்புற்ற செவிகட்டு சங்கீதம் வாய்க்க வேண்டும். சந்தையின் இறைச்சலில் சலிப்புற்ற செவிகட்டு சங்கீதம் வாய்க்க வேண்டும். முத்திக்கு வழி தேடி அலையாமல் கம்பனில் முத்து குளிக்க வேண்டும். முத்திக்கு வழி தேடி அலையாமல் கம்பனில் முத்து குளிக்க வேண்டும். மொண்டு மொண்டு உண்டுதேன் வண்டு போல் கம்பனில் மூழ்கி திளைக்க வேண்டும். எத்திக்கும் கம்பனின் தித்திக்கு வரிகள் போய் இதயத்தில் தைக்க வேண்டும். எப்பொருள் ஆகினும் மெய்ப்பொருள் காணுமோர் இலக்கிலே துய்க்க வேண்டும். எப்பொருள் ஆகினும் மெய்ப்பொருள் காணுமோர் இலக்கிலே துய்க்க வேண்டும். பக்திக்கு மட்டுமா காவியம்? உள்ளாய்ந்து பாருங்கள் உண்மை தெரியும். பக்திக்கு மட்டுமா காவியம்? உள்ள ஆய்ந்து பாருங்கள் உண்மை தெரியும். வகை கொள்ளோம் யாரோடும் என்னும் ஓர் உயரிய பண்பாடு நன்கு புரியும். உறுதியாய் இறுதியாய் உங்களுக்கு கூறுகிறேன், ஏன் இந்த உலகுக்கே கூறுகிறேன், வம்புக்கு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது. வானத்து விண்மீன்கள் கூட்டத்தை எவரும் போய் வலை வீசி அள்ள முடியாது. எம்படை பெரிதென்றே எறும்புகள் யானை முன் எதிர்நின்று துள்ள முடியாது. ஏணி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவனும் இமயத்தை கிள்ள முடியாது. கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்றெந்த கொம்பனும் சொல்ல முடியாது. வம்புக்கு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது. வானத்து விண்மீன்கள் கூட்டத்தை எவரும் போய் வலை வீசி அள்ள முடியாது. எம்படை பெரிதென்றே எறும்புகள் யானை முன் எதிர்ந்து துள்ள முடியாது. ஏணி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவரும் இமயத்தை கிள்ள முடியாது. கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்றெந்த கொம்பனும் சொல்ல முடியாது. கம்பனே உயிர் பெற்று மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது. கம்பனே உயிர் பெற்று மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது. அம்புக்கும் கூர்த்த சொல் ஆற்றலை வேறெங்கும் அகிலத்தில் காட்ட முடியாது. ஓர் 1000 கற்பனை குதிரை